இரண்டாம் வகுப்பு மாணவர்களே, உங்களுக்கு இரண்டாம் பருவத்தில் சூழ்நிலையில முதல் பாடம் எதுனா உணவும் உடல் நலமும். இந்த பாடத்துல நாம உண்ணும் உணவின் மூலங்கள் பற்றியும் உடல் நலம் தரக்கூடிய உணவுகள் பற்றியும் நம்ம படிக்க போறோம். நாம் உண்ணும் பல உணவுப் பொருட்கள் தாவரங்கள் மூலமாகவும் சில உணவுப் பொருட்கள் விலங்குகள் மூலமாகவும் நமக்கு கிடைக்குது. அதுல தாவரங்கள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடியது எதுனா காய்கறிகள், பழங்கள், கீரைகள், தானியங்கள், பருப்பு வகைகள், பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், தேயிலை, காஃபி, வெல்லம், சர்க்கரை, நறுமண பொருட்கள், இந்த மாதிரி பல பொருட்கள் கிடைக்குது. தாவரங்கள் உடலுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கக்கூடியது. அடுத்தது கரும்பு. கரும்புல இருந்து தான் வெல்லமும் சர்க்கரையும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை கரும்பிலிருந்து தான் பெறப்படுகிறது. இப்படி தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் உணவுப் பொருட்களை மட்டுமின்றி நறுமண
உட்கொள்ளும் போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இயற்கை உணவுகளை தவிர்த்து நொறுக்கு தீனிகளான நூடுல்ஸ், சாக்லேட், பர்கர், பீட்சா, ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி துரித உணவுகளை எடுப்பதனால நம்ம உடல் ஆரோக்கியம் கெட்டு உடல் பருமனை ஆக்கிறது. இவை தவிர்க்க வேண்டும். இது தெரியுமா? கேரட்டை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம பார்வைத்திறன் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மாலைக்கண் நோய் வராமலும் தடுக்கலாம். இப்போ நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை பார்ப்போமா? கொடுக்கப்பட்ட உணவுகள் தாவரங்களிலிருந்து கிடைக்கும் எனில் தா எனவும், விலங்குகளிடமிருந்து கிடைத்தால் அது வி எனவும் எழுத வேண்டும். முட்டை எங்கிருந்து கிடைக்கிறது? விலங்கு. ஸோ வி என எழுத வேண்டும். ஏலக்காய் எங்கிருந்து கிடைக்கிறது? தாவரத்தின் மூலமாக. தா. மிளகாய் தாவர உணவு. தா. வெண்ணெய் விலங்கு உணவு. ஸோ வி. கோதுமை தாவர உணவு, தாவரத்திலிருந்து தான் கிடைக்குது, அதனால தா என போடணும். காஃபி கொட்டை கா தா. தேன் விலங்கு உணவு வி. என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த பாடம் நல்லா புரிஞ்சிச்சா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.